ஜம்ப் சாக்ரெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேரத்திலும் கூட இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மத்திலே வாசம் பண்ணும்படியாக நான் ஜெபித்து இந்த கூடுகையை ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையும் கூட மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வர நீர் உதவி செய்தீர். இன்று பாடுகிற பாடலை ஆசீர்வதிப்பீராக, வேத பகுதியிலே ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற யாவருக்கும் தேவன் இதை பிரயோஜனமாய் மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். சகல துதி ஸ்தோத்திரக்கான மகிமையெல்லாம் எங்கள் கர்த்தர் மேய்ப்பெருமாளுங்கிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து இந்த கூடுகையை தொடங்குகிறோம். தேவ பிரசனங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. எல்லா துதியும் ஸ்தோத்திரம் கனமும் மகிமையும் கர்த்தர் நாமத்தினாலே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்தலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். கல்வாரி மலை மீதேறியே முள்மூடி சுயிரசில் சூடியே, கல்வாரி மலை மீதேறியே முள்மூடி சிரசில் சூடியே, எந்த வேதனையாவையும் நீக்கியனில் புது ஜீவனை தந்ததினார். எந்த வேதனையாவையும் நீக்கியனில் புது ஜீவனை தந்ததினார். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். வராதியும் அந்தமுமே தேவ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே, அவராதியும் அந்தமுமே தேவ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. ஆமென். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல நேரத்திலும் கூட இயேசுவே நீர் எங்களுக்கு நல்லவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னது போல, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல, ஆண்டவரே நீர் ஒருவரே நல்லவரப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே சிறந்தவர். இந்த நேசு எனக்கு எல்லா வேலைகளிலும் நல்லவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னை வாழ வைக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
நீரே நல்ல மேய்ப்பராய், நீரே நல்ல பிரதான ஆசாரியராய் எங்களுக்கு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தேவரே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு 1000 10,000ங்களிலே சிறந்தவர். அவர் என்றும் துதிக்கப்படத்தக்க தேவனாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் கர்த்தர் மேய்ப்பெருமாயிலங்கிற இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு இந்த ஆராதனையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திருப்பலாம். நாகும் 1ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தம்முடைய ஜனத்திற்கும் தம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே அவர் நல்லவராக இருக்கிறார். என்று சொன்னால் காட் இஸ் குட் ஆல் த டைம், எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். இந்த நாகும் புஸ்தகத்தில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நினிவேவின் பாரம் என்று சொல்லி, நினிவே நகரத்தை குறித்ததான பாரத்தை சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. இந்த நினிவேவை குறித்ததான சம்பவம் யோனா புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கே நினிவேக்கு நடந்ததை சுமார் 150 வருடத்துக்கு முன்பதாக நினிவேவிலே கர்த்தர் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்த்தார். ஆனால் பின்பு அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். யோனா புஸ்தகம் அவருடைய 1ஆம் அதிகாரம் அவருடைய 2ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோனா அவனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லி அங்கே வாசிக்க முடியும். இங்கே அந்த அக்கிரமம் எட்டினது என்று சொல்லி வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர்களுக்காக மனம் இறங்கி அவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு திரும்பும் பொழுது அந்த நினிவேக்கு ஒரு ரட்சிப்பை தந்தார். மறுபடியுமாக 150 வருடங்கள் கழித்து இங்கே நாகுமிலே எழுதும்போது, நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதும் பொழுது இங்கே நினிவேயுடைய பாரத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் நல்லவராக, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே என்ன சூழ்நிலை என்று சொல்லி பார்ப்போமானால், அசிரியர்கள் இந்த நினிவே பட்டணத்திற்கு நேராக வந்து கர்த்தருடைய ஜனத்தை துன்புறுத்தவும் அவர்களை அடிமைப்படுத்தவும் இருக்கிறார்கள். இந்த நினிவே என்பது தேவனுடைய நகரமாக இருக்கிறது. யூதாவினுடைய யூதா தேசத்திலே இருக்கிறதான ஒரு நகரமாக இருக்கிறது. இந்த நினிவேவுக்கு கர்த்தர் பாவ மன்னிப்பை வழங்கினார். மறுபடியும் ஜனங்கள் பாவத்திற்குள்ளாக போனார்கள். அப்பொழுது அசிரியர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை தேடும் பொழுது அங்கே கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அசிரிய படையெடுப்பு, பாவ சூழ்நிலை இவைகள் வந்த பொழுது அவர்களை மீட்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். அந்த வசனங்களை வாசித்தோமானால், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சோதனைகள் வரலாம், பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்படி இருந்தாலும் கர்த்தர் தமக்கு நல்லவர்களாகவே இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவருமாய் வல்லமையுள்ளவருமாய் இருந்து எங்கும் நன்மை செய்கிறவராகவே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்ப்போமானால், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். தம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்க முடியும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் அவருடைய 25ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் அவருடைய 14ஆம் வசனத்தை வாசிப்போமானால், யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அங்கே வாசிக்க முடியும். ஆகையாலே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக, உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். அதனால தான் அவர் நல்லவர் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, அதனுடைய முன்புள்ள வசனங்களை வாசிப்போமானால் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதே 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளே புறம்புமாக சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி. ஆகையாலே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக, நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக, நம்மை மறுபடியும் மறுமையின் வாழ்க்கையிலே சேர்க்கும்படியாகத்தான் அவர் நல்லவராக இருக்கிறார். அடுத்து இன்று மறுபடியும் ஒரு வார்த்தை அங்கே வாசிக்க முடிகிறது, இக்கட்டு நேரத்திலே அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி. நமக்கு பிரச்சனைகளின் நேரத்திலே அவர் அரணான கோட்டைகளாக இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், நாம் எவ்வளவு பிரச்சனைகளை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவர் சோதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷருக்கு ஏற்படுகிற சோதனைகளை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு ஏற்படவில்லை. அவர் அதில் தாங்கிக் கொள்ள பலனையும் அதிலிருந்து தப்பிக்கொள்கிறதான ஒரு போக்கையும் உண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். நாம் தப்பிக்கொள்வதற்கு, ஆபத்து நாட்களில் நாம் தப்பிக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு அடைக்கலமாய், ஒரு கோட்டையாய் இருக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது, அதற்குள்ளே நீதிமான் போய் வாசம் பண்ணுகிறான் என்று சொல்லி. ஆகையாலே கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு நமக்கு ஒரு அடைக்கலமாய் விளங்குகிறது, அது நமக்கு ஒரு கோட்டையாய் விளங்குகிறது. எப்படிப்பட்ட நேரத்தில்? ஆபத்து நேரத்தில். ஆமென். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான போராட்டங்களையும் பல்வேறு விதமான சோதனைகளையும் கடந்து வருகிறதாகத்தான் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு அனுதினமும் பிரச்சனைகள், அனுதினமும் சோதனைகள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நாமத்திலே நாம் நிற்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் அடைக்கலமாய் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் அடைக்கலமாக பிடித்து கொள்ள வேண்டும். யெகோவா என்கிறதான நாமம் நமக்கு ஒரு அடைக்கலமாய் விளங்குகிறது. அடுத்து 3வது ஒரு வசனம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் கர்த்தரை நம்புகிறோம் என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தரோடு நாம் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறோம், நமக்கும் கர்த்தருக்கும் எப்படிப்பட்டதான ஒரு ஜெப உறவு இருக்கிறது, நமக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுத்து அவர் மேலே நாம் நம்பிக்கையை வைக்கும் பொழுது அவர் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நினிவேயிலே அசிரிய படைகள் அல்ல, கர்த்தரையே நம்ப முடியும் என்கிறதான ஒரு சூழ்நிலை வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்புகிறதான அந்த நம்பிக்கை ஒரு அசையாத நிலையாய் அது இருக்க வேண்டும். அந்த அசையாத நிலையாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அறிகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய அருகிலே இருந்து உங்களை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் அவரிடத்திலே சேரும் பொழுது நாம் என்ன விரும்புகிறோம், நம் தேவை என்ன, நமக்கு எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கிறது, நமக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கிறது, நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்று சொல்லி அவர் அறிய அவர் வல்லவராக இருக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் அவனுடைய 25ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் அவனுடைய 25ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷருள்ளே இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையாலே நமக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எண்ணங்களையும், நமக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு செயல்களையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே
நம்மை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகையாலே உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவர் இன்றைக்கு அறிந்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். எதற்காக? உங்கள் ஆபத்து நேரத்தில் உங்களுக்கு பதில் தரும்படியாக, உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்கும்படியாக அவர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கிறார். நான் அவரை நம்புகிறபடினாலே அவர் என்னை அறிந்திருக்கிறார். நான் செபிக்கலாம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்திலும் கூட இந்த வெள்ளிக்கிழமையில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கூடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கூடும் பொழுதும் கர்த்தருக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுகிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்தில் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையிலும் கூட ஆண்டவரே, நீர் நல்லவராக இருக்கிறீர் அப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் மனதில் யோசிக்கிற எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் பிள்ளைகள் எதையெல்லாம் யோசித்து இருக்கிறார்களோ அவைகளெல்லாம் நீர் நல்லவராக இருந்து அவளுக்கு பதில் தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சேனல் வழியாக பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தனை ஆசீர்வதித்து அவளுக்கு நீ நல்லவராக இருந்து எல்லாவற்றையும் நீ ஏற்ற காலத்திலே செய்து முடிக்க முடியாது செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தர் மீட்பெருமாய் விளங்குகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை யாவரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.